பிரபஞ்ச சக்தியை உணரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரபஞ்ச சக்தி நம்மளோட இருக்குதா இல்லையா அப்படின்னு சில சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்குதா? இந்த சந்தேகங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோ. பிரபஞ்ச சக்தியை நீங்கள் தேடுறீங்களா? உங்கள் மனசில் பிரபஞ்சம் இருக்குதா இல்லையா, பிரபஞ்சம் உங்களோட இருக்குதா இல்லையா அப்படின்னு சில சந்தேகங்கள் வந்துச்சுன்னா அப்போது நீங்கள் தேடல ஆரம்பிப்பீங்க. அந்த தேடல் தான் உங்களோட முதல் அறிகுறினே சொல்லலாம். ஏன்னா நம்ம மனசில் பிரபஞ்சத்தை பற்றி தேடல் வந்துருச்சுனாலே அந்த பேராற்றல் நம்மளோட தான் இருக்குன்னு நீங்கள் முழுசாக நம்புங்க. நம்மளோட எண்ணங்கள் தான் நம்மளோட பிரதிபலனே சொல்லலாம். அதனால் நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி தேட ஆரம்பிக்கிறப்பயே உங்களுக்குள்ளேயே உங்களை அறியாமலே பிரபஞ்சம் உங்ககிட்ட வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துறது. ஆமாங்க, இந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்சத்தை நம்மளோட தேவைகளுக்கு மட்டுமே நம்ம அதை பயன்படுத்துகிறோம். அது ஒரு மிகப்பெரிய தவறு. தேவை சார்ந்ததை பற்றியே நம்ம யோசிக்கிறோமே தவிர நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் இருக்கக்கூடிய அந்த பயனுள்ள பொருட்களை நம்ம யோசிக்கவே மாட்டோம். இப்போ நம்ம 1,00,000 எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், பிரபஞ்சம் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். அன்றைய வருமானம் 1000 ரூபா இல்லைன்னா நம்மளோட நிலைமை என்னாகும்? அதை நம்ம என்றைக்குமே சிந்திக்க மாட்டோம். அன்றைய வருமானம் 1000 ரூபா கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றியோடு இருக்கணும். அந்த நன்றியோடு இருந்தாலே நம்மளுக்கு 1,00,000 என்ன பல லட்சங்களை பிரபஞ்சம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அதனால் பிரபஞ்சத்திட்ட எப்பயும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு கேட்குறத விட பிரபஞ்சத்திட்ட இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட என்னென்ன கொடுத்துருக்கு, இதெல்லாம் இல்லைன்னா என்னோடய வாழ்க்கை என்னாகும், இதெல்லாம் கொடுத்தனால என்னோடய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சி மனதார நன்றியுணர்வோடு இருந்தீங்கனாலே உங்களுக்கு நீங்கள் நினச்சதை விட பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருக்குது. அப்போ சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும். என்னன்னா, இப்போது நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் எனக்கு கிடைச்சனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சி நன்றி சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா, என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, இந்த கஷ்டங்களுக்கு இடையில நான் எப்படி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறது அப்படின்னு யோசிப்பாங்க. அது உண்மைதான். ஆனால் அந்த சிக்கல்களை நீங்கள் அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிரபஞ்சம் கொடுக்கறது கம்மியாயிரும். அதனால் இந்த சிக்கல்களை எப்பயுமே நீங்கள் மனசில் இருந்து தூரமாக தள்ளி வச்சிட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரபஞ்சம் வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னே சொல்லலாம். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி நம்மளை பார்த்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் முழுசாக நம்பணும். பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கும்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. பல பேர் இந்த சிக்கல்களில் மாட்டியிருப்பாங்க. ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கீங்க, அதிகப்படியான வட்டிக்கு நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க. ஆனால் அவங்க அதிகப்படியான வட்டிக்கு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவைன்றனால தான் அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் மனசில் முழுசாக நம்பணும். இப்போ அவங்க தொடர்ந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பணம் கேட்டு இந்த மாதம் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு அப்பாடா ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிருவீங்க. ஆனால் அவங்களுக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆகும். நம்மக்கிட்ட பணம் வாங்கிட்டு இப்படி ஃபோன் எடுக்காமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேரில் வர்றதுக்கு கூட ஒரு வழிகள் இருக்குது. அவங்களுக்கு அதிகமாக கோபம் வரும். அப்போது அந்த சூழ்நிலைகளை எப்படி சரி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. விட்ட பிறகு அந்த ஃபோனை அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணுறப்ப உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு முடிவை சொல்லுவீங்க. ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நிதானத்தை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிங்கன்னா, ஆனால் இன்னும் 2 நாளில் தரேன், 4 நாளில் தரேன் அப்படின்னு நீங்களே பதில் சொல்லுவீங்க. அப்படி சொல்லலைனாலும் ஏதோ ஒரு சின்ன காரணங்கள் சொல்லுவீங்க, இப்போதைக்கு என்னால் தர முடியாது அப்படின்னு. அப்போ அவங்களும் மனசுக்குள்ளே சரி உங்களுக்கு இப்போ பணம் இல்லை அப்படின்ற ஏற்றுக்கிற மனசும் அவங்களுக்கு வரும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த மாதிரி யதார்த்தமாக நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கும். எப்பயுமே நம்ம உண்மையாக இருக்கணும், எப்பயுமே நம்ம உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோமோ அதோட பிரதிபலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, நம்ம எதை செய்கிறோமோ அதோட வெளிப்பாடுகள் பல மடங்காக நம்மளுக்கு உருவாகும்.
இப்போது அந்த கடன்காரங்க கிட்ட நீங்கள் 2 நாளில் தரேன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்களாம் யதார்த்தமாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் அந்த 2 நாளில் நீங்கள் எப்படியாவது அவங்களுக்கு கொடுத்துருவீங்க. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு மூலமாக உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வந்திருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு ஒரு மாயாஜால சக்தி இருக்குன்னே சொல்லலாம். இதுதான் ஒரு மாயாஜாலம்னே சொல்லலாம். ஏன்னா நம்மள அறியாமலே நம்ம வாயிலிருந்து வர வார்த்தைகள் உண்மையாகிறதுக்கு பிரபஞ்சம் வழிவகுக்குதுன்னே சொல்லலாம். ஆனால் பிரபஞ்சத்திட்ட எல்லாரும் கேட்குறது எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பொருட்களை வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மக்களுக்கு தெரியாது. அங்கே தான் பிரபஞ்சத்திட்ட தப்பு பண்ணுறாங்க. அவங்க கேட்டதை கொடுக்கலன்னொன்னே பிரபஞ்சம்லாம் பொய், அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிரபஞ்சம்ன்றது ஒரு உண்மையான ஒரு சக்தி வாய்ந்த பேராற்றல்னே சொல்லலாம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு அன்றாட அந்த பொருள் இல்லைன்னா நம்மளால் இயங்க முடியுமா அப்படின்னு நினைக்கணும். ஒரு பைக் இருக்குது, அந்த பைக்கு இல்லைன்னா நம்மளால் டெய்லி நடந்து போக முடியுமா? பழைய பைக்காக இருந்தாலும் அது நம்மளோட பைக். அந்த பைக் இல்லைன்னா நம்மளால் ஒரு நாள் கடைக்கு போக முடியுமா? ஒரு நாள் சர்வீஸ் கொடுக்குறோம், அந்த பைக் இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. நம்ம நடந்தே போகணும், நடந்தே வரணும், எங்கேனாலும் நம்ம நடந்து தான் போகணும். அந்த பைக் இருக்கிறனால தான் நம்மளால் எல்லா வேலைகளையும் ஈஸியாக முடிக்க முடியுது. அப்போது அந்த இடத்துல அந்த பைக்குக்கு நினச்சி நம்ம முழுசாக நன்றி சொன்னோம்னாலே நம்மளுக்கு புது பைக் கிடைக்கிறதுக்கு பிரபஞ்சம் வழிவகுக்கும். ஏன்னா நன்றியுணர்வுன்றது ஒரு மிகப்பெரிய பேராற்றல். இந்த நன்றியுணர்வு இல்லைன்னா பிரபஞ்சம் உங்ககிட்ட என்றைக்குமே இருக்காது. அதனால் நீங்கள் எப்பயுமே ஒரு நன்றியுணர்வாக இருங்க. உங்ககிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு நன்றியுணர்வாக இருந்தீங்கனாலே போதும். அந்த பொருட்கள் உங்களுக்கு இன்னும் மென்மேலும் வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டும். எங்கேயோ விளையிற அரிசி உங்களுக்கு வருது. அந்த அரிசிக்கு எவ்வளோ உழைப்பு போட்டிருப்பாங்க, எந்த மாதிரியெல்லாம் விவசாயம் பண்ணியிருப்பாங்க, எந்த மாதிரியெல்லாம் உங்கள் கணவர் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாம் நினச்சி அந்த அரிசியை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கிட்ட பிரபஞ்சம் வந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம். உங்களை பிரபஞ்சம் எல்லா இடத்துக்குமே நீங்கள் நினச்ச பாதையில் கூட்டிகிட்டு போகும். உங்களை அறியாமலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாயாஜாலம் காத்திருக்குன்னே சொல்லலாம். எப்பயுமே நீங்கள் இந்த ஒரு நன்றியுணர்வோடு இருந்தீங்கனாலே போதும், பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும். உங்கள் வாழ்க்கையிலையும் பல மாயாஜாலங்கள் காத்திருக்குன்னே சொல்லலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் காணாமல் போகிறதுக்கு இந்த நன்றியுணர்வு ரொம்பவே முக்கியமானதுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.